சென்னை கோயம்பேட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை கண்டித்து தர்பூசணி பழங்களை சாலையில் வீசி வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோடை காலத்தில் அதிக அளவில் விற்கப்படும் பழங்களில் ஒன்றான தர்பூசணியில் ஊசி மூலம் ரசாயனம் செலுத்தப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் குற்றச்சாட்டு தெரிவித்தனர். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் கருத்துக்கு பழ வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் பழ வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் என 50க்கும் மேற்பட்டோர் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் தவறான குற்றச்சாட்டால் தங்களது வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பிய வியாபாரிகள் சாலையில் தர்பூசணி பழத்தை வீசி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வியாபாரிகளிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். வியாபாரிகளும் அழிக்கும் சதீஷ்குமார், விவசாயிகளை அழிக்கும் சதீஷ்குமார், விவசாயிகளை அழிக்கும் சதீஷ்குமார். இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே தர்பூசணி தோட்டத்தில் தோட்டக்கலை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பழங்களை வெட்டி ஆய்வு செய்தனர்.